அடிச்சுக்கிற வேண்டியதானே. ஆனமான பொழப்பு பொழைக்கலைன்னா அதாலையும் தான் அடிச்சுக்கிறேன்னு. இந்த புள்ள எப்பதாங்க நம்மளை புரிஞ்சுக்கிறேன்? இதை திட்டணும்னு நம்மளுக்கு என்ன ஆசையா? பண்ற வேலை கூட இப்படி பண்ணனா என்னன்னு பார்த்துட்டு சும்மா இருக்கிறது? ஆமா, இனிமேல உன் மருமக திருந்த போற. இப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதான். என்னமோ போ. நியூ இயர்ங்கிறதுனால பாண்டிச்சேரிக்கு டிக்கெட் கிடைக்கல இருக்கும். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போய்க்கிறோமா? நீங்க போய் சொல்றீங்க. ஐயோ அருக்கு, நிஜமாவே டிக்கெட் கிடைக்கல டார்லிங். நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதுக்கு மட்டும் உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சது. இந்த அருக்கு கூட போறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலையா தான்? அருக்குமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டாங்க. காசு போனா பரவாயில்லன்னு தானே நான் வேணான்னு சொன்னேன். ஆனா உனக்காக நான் வேற டிக்கெட் போடலான்னு பார்த்தா இந்த நேரத்துல டிக்கெட் கிடைக்கல இருக்கு. என்ன பண்ண சொல்ற? டூர் போலான்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? எல்லாத்துலயும் மண் அள்ளி போட்டீங்கல்ல. இருக்குமா, இப்ப போகலைன்னா என்ன? இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போவோம். அப்ப நம்மளுக்கு கூட்டம் குறைஞ்சிரும், டிக்கெட்டும் ஃப்ரீ ஆயிடும். நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் இருக்குமா. அலே, இப்ப என்னடா இருக்கு? ஒரே ஏதாச்சும் உன் பொண்டாட்டி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு போக முடியலைன்னா என்னைக்குமே போக முடியாதா? என்னைய விட்டுட்டு போகணும்னு குதியாட்டம் பட்டி இல்ல. அதான் ஆண்டவனா பார்த்து உங்களுக்கு ஆப் வச்சுட்டேன். என்னம்மா, உன்னைய விட்டுட்டு நாங்க போறோமேனு நீ எங்களுக்கு சாபம் விட்டுருப்பியோ? சாவ வராத சாவம். பெத்தவ மனசு நோகிற மாதிரி நடந்துக்கிட்டா அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல. அதத்தான் சொன்னேன். எனக்கு பார்க்க ஆண்டவனுக்கு பொறுக்காத மாதிரி தெரியலமா. என் ஆத்தா உனக்கு பொறுக்காத மாதிரி தான் தெரியுது. என்னடா வம்புக்கு வரியா? குமா, நீ அழுகாதடா. நான் கண்டிப்பா அத்தா உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். சரி தள்ளுங்க அங்கிட்டு. நான் வேற டூருக்கு போன நேரம் ஆயிடுச்சு. நீ டூருக்கு போறியா? நீ எங்கமா போற? ஏன் நீங்க கூட்டிட்டு போகலைன்னா என்னால போவே முடியாதா? நாங்க ஒரு 10 பேரை சேர்ந்து டூருக்கு போறோம். உனக்கு என்ன வந்துச்சு? அம்மா, ஒரு சின்னஞ்சிறுசுக நம்ம பெத்ததுக்கு டூர் போக முடியலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கே. ஒரு பெரிய மனுஷி நீ வந்து சந்தோஷமா கூவிக்கிட்டு இருக்க. அருக்குமா, நீ அழுகாதடா. அவ டூருக்கு போக முடியலையேன்னு அவ அழுகுறாளா? இல்ல நான் டூருக்கு போக போறேங்கிறத நினைச்சு உன் மண்டாட்டி அழுகுறாளாடா? ஒரே தான் ஒஹே அழுகுறா. அம்மா, உன்னைய மாதிரி ஒண்ணு என் பொண்டாட்டி பொறாம பிடிச்சவ இல்ல. நம்ம போகலைன்னா அடுத்தவங்க போறதை நினைச்சு சந்தோஷம் தான் படுவா. இவன் நான் போறத நினைச்சு தாண்டா ஒஹேம் போடுற. இவன் பொண்டாட்டி என்னமோ நல்ல விளம்பல தூக்கி தலையில வச்சுக்க. ஒல்லையும் மகர கட்டையும் அது வரந்திருக்காரு ஏன் வயிற்றுலேன்னு. அடே பாவாடா, அடி பார்வதி, அடி பார்வதி. மொட்டைக்கரக்கா வாங்கக்கா. இந்த கிளம்பிக்கிட்டு தான் இருக்கேன், இப்ப வந்துருவேன். ஆமா, என்னத்த கிளம்புன முடியும்? இங்க வண்டியும் இல்ல வாசியும் இல்ல. என்னக்கா சொல்றிய? வண்டி இல்லையா? அடி பார்வதி, வண்டிக்காரன் பொண்டாட்டிக்கு புள்ள வரந்திருக்கான். அதனால என்னால வர முடியாதுன்ட்டேன். அதே உன் மையம் ஏதாவது வண்டி ஏற்பாடு பண்ணி வர முடியுமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். அந்த வெட்டி பையலுக்கு டூர் ஏதோ கேன்சல் ஆயிருச்சான். சும்மா தக்கா இருக்கேன், வேணும்னா கூட்டிட்டு போமா? அப்ப நல்லதான் போச்சு. ஏலே பாவாடை, 2 நாளைக்கு டிரைவரா வாரியா? நாங்க ராமேஸ்வரம் வரைக்கும் வரோம். என்னாலலாம் வர முடியாது, எனக்கு சவாரி இருக்கு. என்னடா சவாரி இருக்கு? இப்பதானே 2 நாள் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு டூருக்கு போறோம்னு சொன்னேன். அப்ப மட்டும் உனக்கு சவாரி இல்லையோ? இப்பதான் வந்துச்சோ? அம்மா, சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காத. நானே என் பொண்டாட்டி டூர் கூட்டிட்டு போகலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ வேற. ஏன்டா, என்னடா ஆச்சு உனக்கு? எனக்கு டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சட்டா. எனக்கு ட்ரெயினும் கிடைக்கல, பஸ்ஸும் கிடைக்கல. நியூ இயர் நேரம்ல எல்லாரும் முன்னாடியே புக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நாங்க போற ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சு. வீட்டில தான் இருக்க போறோம். அப்புறம் என்னடா, ராமேஸ்வரம் தனுசுக்கோடின்னு அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல. நீனும் உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வாவேன். ஏக்கா, அவ என்னத்துக்கு? அவ அங்கெல்லாம் வரமாட்டா. இல்ல நான் வாரேன். அது கோயில் உலம்னு போறதுடி, அதெல்லாம் உனக்கு சுத்தப்பட்டு வருமா? அவளே சரின்னு சொல்லையில நீ ஆண்டி மாட்டோங்கிற. வந்தா வந்துட்டு போறாளே, அதை இடம் கிடக்குல்ல. இருக்குமா, உனக்கு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி எல்லாம் ஓகேவா? பரவாயில்லங்க தான். எங்கேயாவது போகணும், உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான் எனக்கு வேணும். இங்கேதான் போகணும்னு எந்த கம்பல்ஷனும் இல்ல தான். அட 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 அட, எப்படி வளர்த்து கட்டி கொடுத்துருக்காங்க. பொண்டாட்டினா இவளல்லவா பொண்டாட்டி. எனக்கும் தான் வந்து தொலைஞ்சிருக்கேன். தாயிங்கிற பேர்ல ஒரு பேய் எங்க ஒன்னாலும் துணை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே வரணும்னு காவ காத்துக்கிட்டு தெரியுது. இல்லம்மா, உன்னோட அன்புக்கெல்லாம் பொண்டாட்டி அன்பு ஈடாகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. அப்ப நாங்களும் வரட்டுமா? அதான் டிரைவர் இல்லைன்னு அக்கா சொல்லுதுல. வா வா. இருக்குமா, நீ பேக் பண்ண ட்ரெஸ் எல்லாம் வீணாகாது. அப்படியே எடுத்து வச்சுட்டு வா. அங்கே போய் கடல்ல நம்ம 2 பேரும் குதிச்சு 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 விளையாடலாம். என்னடா அது சிரிப்பு? அழுதாலும் ஒரே மாதிரி இருக்கு, சிரிச்சாலும் ஒரே மாதிரி இருக்கு. பொம்பளைனா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? போதும் போதும்,
எனக்கு என் பொண்டாட்டி இந்த அளவுக்கு சிரிச்சா போதும் அருக்குமா. அது பொறாமையில பேசுது. நீ போய் கிளம்பு செல்லும். சரிங்க தான். அட 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 என்னம்மா சிரிக்கிறாயா? என் பொண்டாட்டி அருக்காணிய சிரிக்க சொல்லி நாலு முழுக்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம். இருக்கலாம் போ போய் வண்டியை ரெடி பண்ணு. வண்டி எல்லாம் இருக்குறியே, டிரைவர் மட்டும்தான் வேணும். அப்படியாக்கா? சரி சரி வருவேன். நல்ல வேலை, கடைசி நேரத்துல எங்கே போய் ஆற பிடிக்கிறதுன்னு பயந்துகிட்டு இருந்தேன். பாவாடைக்கு கேன்சல் ஆனது நல்லதா போச்சு. அப்ப நான் போய் எல்லாரையும் கிளம்ப சொல்றேன். சொல்லுத்தா 5 நிமிஷத்துல நானும் வந்து நிப்பேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. சரி, அப்ப நீனும் வெரசா வாரி பார்வதி, நானும் போறேன். வாரக்க போங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உடனே எல்லாத்தையும் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குல்ல. ஓகே வெயிட். என்னோட ஆளு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்ல நீங்க சொன்ன இடத்துக்கு ரீச் ஆயிடுவாரு. அங்க வந்து பெட்டி வாங்கிக்கோங்க. ஓகே சார், அதான் சொல்லிட்டேன்ல. இந்த ஒன் டைம் தான் இந்த மாதிரி இருக்கும். இனிமே இந்த மாதிரி இருக்காது. ஒன்னும் வரி பண்ணாதீங்க, பாத்துக்கலாம். அஜிடேட்டிங் ஃபெல்லோ. குசு மேடம், ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் குமார். குசு மேடம், எப்போதும் உள்ள உற்சாகம் உங்ககிட்ட இப்ப இல்லையே. ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. வருஷம் பிறந்த முதல் நாள் அந்த ஒரு சந்தோஷம் உங்க முகத்துல இல்லையே குசு மேடம். என்ன பண்றது கோக்கி, ரொம்ப ப்ரெஷரா இருக்கு. ஒன்னும் சமாளிக்க முடியல. நீங்க மட்டும் இல்லைன்னா என் பாதி ரொம்ப திண்டாட்டமா இருக்கும். எதுக்கு மேடம் கவலைப்படுறீங்க? அதான் உங்க வீட்டு நாயா நான் இருக்கனே. நான் இருக்கல, நீங்க ஏன் கவலைப்படணும்? நோ கோக்கி, என்னைக்கும் நீங்க நாயின் மட்டும் சொல்லாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் நான் உங்களை சீட் பண்ணவே கிடையாது. நீங்க இந்த குடும்பத்துல ஒருத்தர், அப்படிதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி குசு மேடம். உங்களோட இந்த ஆசீர்வாதம் தான் எங்களையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன வேலை இருக்கு குசு மேடம்? சொல்லுங்க, செஞ்சிருவோம். ஒரு ப்ரெஷரான பார்ட்டிக்கு இந்த கொட்டி கொண்டு போய் சேர்க்கணும். உங்களால முடியுமா? அதுக்கு தானே மேடம் நான் இருக்கேன். கொடுங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். லொகேஷன் நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன் கோக்கி. கொஞ்சம் பத்திரமா கேர்ஃபுல்லா கொண்டு போங்க. அங்க இருக்கிறவங்க கிட்ட எதுவும் பேச வேண்டாம். கொடுத்துட்டு வந்தா மட்டும் போதும். ஓகே குசு மேடம், நான் பாத்துக்கிறேன். கொடுங்க. குமார், பி கேர்ஃபுல். ஓகே, அங்க இருக்கிறவங்க கிட்ட எதுவும் வாய் திறக்க கூடாது. நோ ப்ராப்ளம் மேடம், நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. தேங்க்யூ குமார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எவ்வளோ டென்ஷன். ஹலோ, வெற்றி கொடுத்து அனுப்பிட்டேன். என் ஆள் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்து சேர்ந்துருவாங்க. ஓகே பாய். ஷப்பா, இந்த பிரச்சனையை முடிக்க முன்ன பெரும் பாடா இருக்கு. கொக்கி, வாய போலாம். எங்க லைலா? என்ன எங்கன்னு கேக்குற? இன்னைக்கு நியூ இயர்ல வெளியில போயிட்டு வரலாம். நைட்டு தானே சொன்னேன், மறந்துட்டியா? ஐயோ இல்ல லைலா, நீ போயிட்டு வரியா? என்னையா, வருஷத்துல முதல் நாள் கூட எனக்காகன்னு இருக்க மாட்டியா? இல்ல லைலா, குசு மேடம் இந்த பெட்டியை ஒரு முக்கியமான இடத்துல சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே போகணும். நின்று பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல. நீ தள்ளு, நான் கிளம்புறேன். பெட்டியா? அன்னைக்கு இதே மாதிரி பெட்டி நீ எடுத்துட்டு போனதானே? அன்னைக்கு வேற ஒரு பெட்டியா இருக்கும். இது வேற லைலா, நீ தள்ளு, எனக்கு டைம் ஆச்சு. இவ்வளவு அவசரமா எங்கேயா போற? நின்று கூட பேச நேரம் இருக்காதா உனக்கு? 10 நிமிஷத்துல இந்த பெட்டியை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும். இல்லைன்னா குசு மேடமுக்கு ஏதோ பிரச்சனை வரும். 10 நிமிஷத்துல சேர்க்கணுமா? அப்படி என்னையா பெட்டி? உள்ள என்ன இருக்குன்னு பாத்தியா? லைலா, அதெல்லாம் நாகரிகமா இருக்குமா? வேலை கொடுத்துருக்காங்க, செய்யறோம், அவ்வளவுதான். இதுல திறந்து பாக்குறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்காது. நீ தள்ளு முதல்ல. வேலை செய்யறதெல்லாம் ஓகே தான். அதுக்காக பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம கொண்டு போவியா? அதுல என்ன இருக்குன்னு திறந்து பாரியா? என்ன நீ இப்படி பேசுற? மேடம்க்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன பெரிய மேடம்? அம்மா குஞ்சா இதானே, உள்ள என்ன குஞ்சா இருக்குன்னு நீ அவள்கிட்டயே கேட்க வேண்டியதானே? சொல்றதுனா தான் அவங்களே இதுக்குள்ள இந்த மாதிரி இருக்கு, கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்லுவாங்கல்ல லைலா. சொல்ல விருப்பம் இல்லாதனால தானே சொல்லல. நம்ம எப்படி போய் கேக்குறது? அதுக்காக அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாம கொண்டு போய் குடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன முட்டாளா? வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீ தானே மாட்டிப்ப. இன்னும் நீங்க போகலையா? குசு மேடம், இந்த கிளம்பிட்டேன். குமார், அந்த கிளம்பிட்டேன் குசு மேடம். ஒரு நிமிஷம் லைலா, நான் போயிட்டு வரேன். பாய். ஓகே பாட்லைலா, எனி ப்ராப்ளம்? இல்லடி குஞ்சாயி, கையில ஏதோ பெட்டி வச்சிருந்தாரு. ஆமாலையா, நான் தான் கொடுத்துட்டு இப்ப வந்துருவாரு. நமக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி இருக்கு, அதுக்கு நீ ரெடி ஆயிடு. ஓகேவா? இந்த சாரீஸ் எல்லாம் வேண்டாம், நல்ல மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு வா. ஓகே? என்ன பார்ட்டிடி? என்ன விஷயம்? இன்னைக்கு நியூ இயர்ல, அதான் ஒரு செம்ம பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நீ அதுல கலந்துக்கணும் லைலா. அதுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் செட் ஆகாது. நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ, செம்மையா இருக்கும். ஓகே? உன்கிட்ட இல்லைன்னா சொல்லு, என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அதுல ஒன்று எடுத்து நீ போட்டுக்கலாம். ஓகே? இல்லடி, அந்த பெட்டி
முதல்ல நீ பாட்டுக்கு ரெடி ஆவ. ஓகே? ஓகே டி குஞ்சாயி. என்ன ரொம்ப ஜல்லா இருக்கா? இயரோட ஃபர்ஸ்ட் டே நல்லா என்ஜாய் இருக்க வேண்டாமா? லெட்ஸ் ஷேர் அப். நல்லா ஜாலியா இரு. ஓகே? வைப் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் இந்த இயர் ரொம்ப ஹாப்பியா போகும். ஓகே? ஓகே? ஓகே. ஏதோ ஒரு விஷயத்தை மழுப்பிட்டே போறாளே, என்னவா இருக்கும்? என்ன ஆத்தா, முதல்ல நீ வந்து உட்கார்ந்திருக்க, மத்த பார்ட்டி எல்லாம் காணா? வருவாளுகடா, பொறுமையா இரு. நிதானமா நின்று ஏத்து, இல்லைனா வல்லுன்னு விழுந்து தொலைவாளுக சிரிக்கி மகளுக. எங்க விழுகிறது? ஆளுக்கு வந்தா தான் ஏத்த முடியும், இல்லைன்னா ஆளுகளை படுக்க போட்டு அதுக்கு மேலதான் ஏத்தன. அவட எல்லாருக்கும் காசை வாங்கிக்கிட்டு வண்டியில ஏத்து. நீ பாட்டுக்கு விருட்டுன்னு ஏத்தி போறாதடா. அப்புறம் உனக்கும் வாடகை கொடுக்க முடியாது, வண்டிக்கும் வாடகை கொடுக்க முடியாது. என்ன தானே இதெல்லாம் முன்னாடியே வாங்கிக்கிற மாட்டியா? வண்டியில ஏறும்போது குடுக்கலைனா கொடுத்தா ஓன் சாமர்த்தியம், கொடுக்கலைனா ஓசியில ஏத்திட்டு போ, உனக்கு வாடகையை கட்டு பண்ணி விட்டுருவான். ஏ ஆத்தா, உன்னை நம்பி சவாரியை விட்டுவிட்டு வண்டிக்கு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு வாடகையில கை வச்சிடாத. எனக்கு ஒரு நாள் சம்பளம் வந்தாகணும். தரமுடா ஆத்தா, அதெல்லாம் தராம எங்க வைப்பது? தரேன். நீ ஆளு பார்த்து காசை வாங்கிக்கிட்டு ஏத்து. எங்கிட்டு? சரி பாப்போம். இன்னும் எத்தனை பேரு? அலமேலு உருசேன், குப்பம்மா உருசேன், மொட்டைக்காரி நான் தான் வந்துட்டேன்னா, அப்புறம் இந்த பங்கசம் கருப்பாயி அம்பிட்டு தாண்டா. அத்தனை பேருதே. இப்ப இங்கிட்டு நீங்க 3, அந்த கிழவி 2, 5, 5 2 7, 7 2 9 10. சரி ஓகே, கிட்டத்தட்ட நீ சொன்ன மாதிரி 10 உருப்படி வந்துருச்சு. ஓகே ரைட்டு. தாடி என்னடா படி வச்சு கட்டிருக்கிய பஸ்ல? ஏற இறங்க முடியுதா? எங்க நீ என்னன்னு ஏறுறதுன்னு நினைச்சியா? ஆத்தா, இது பஸ் இல்ல, வேனு. எதா இருந்தா என்ன, ஏறுறது மாதிரி வச்சு கட்ட வேண்டியதானே? ஏறுறதுக்கே இம்பிட்டு சிரமமா இருக்கு, என்னன்னு இறங்குறது? உங்களுக்குள்ள ஏறினவ இனி ராமேஸ்வரத்துல தான் போய் இறங்கணும். இடையில வேற இறங்கிக்கிட்டு இருப்பியா? அடே, நான் சுகர் பேஷண்ட்டா, அங்கனங்கன எனக்கு வைத்த வாய வலிக்கும், இறங்கி போக வேணாமா? இது வேறயா? சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட் எல்லாம் டூர் போகணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? சரி காசை கொடு. காசா? ஆத்தா, என்ன காசான்னு வாய பொளக்குற? காசு இல்லாம எப்படி வண்டி ஏத்துறது? ஆமா, போகும்போதே தரனே, வரும்போது தானே கொடுக்கணும். நீ பங்கசா, எங்கேயும் பஸ்ல ஓதையில பசுக்காரனுக்கு போகும்போது டிக்கெட் எடுப்பியா, இல்ல போயிட்டு வரும்போது டிக்கெட் எடுப்பியா? அது வந்து அது பஸ்ஸுக்கு, இதுன்னா டூர் தானே போறோம், போயிட்டு வந்த பிறகு கொடுக்க கூடாது. சரி ஆத்தா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப நாங்க போயிட்டு வந்துடுறோம். நாங்க வந்த பிறகு நீ காசை கொடு. திரும்ப என்னைக்காவது ஒரு நாள் போவோம்ல, அப்ப அந்த காசை யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஏலே என்னடா அப்படி பேசுறிய? உள்ளூர் கறியில கூட நம்ப மாட்டீல. காசு கொடுத்தாத்தே வண்டியில ஏத்துவீலாக்க. ஆத்தா, ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ரூல்ஸ் தான். உனக்கு ஒண்ணு, பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒண்ணு, எய்த்து வீட்டுக்காரிக்கொன்னுலாம் வைக்க முடியாது. காசை கொடுத்தா வண்டியில ஏறு. காசுன்னா டூரு, இல்லைன்னா கிளம்பு. இப்போ நான் எடுத்துட்டு வரலடா, பால் காசு வாங்கி தான் டூருக்கு கொடுக்கணும். செலவுக்கு தான் காசு கொண்டு வந்திருக்கேன். வரும்போது வாங்கிக்கிறங்களேன். மொட்டக்கராதா, என்ன சொல்ற? என்னால ஒன்றும் சமாளிக்க முடியல. ஏத்தி விடு. என்ன செஞ்சு தொலைய? ஒவ்வொருத்தையும் இதே மாதிரி இருந்தா என்னன்னு தான் போயிட்டு வர்றது. சரிதா, நீ போய் உட்காரு போ. சரிடா பாவாட, முன்னாடியும் இல்லாம பின்னாடியும் இல்லாம நடு சீட்டா உட்காந்துக்கிறேன். அதான் தூக்கி போடாது. ஆத்தா, நடு சீட்ல என் பொண்டாட்டி உட்காந்துருக்கான், பார்த்து உட்காரு. அவ மேல கண்டு விழுந்துடாத. இந்த பாவாட பயலுக்கு எப்போதும் குசும்புதேன். தள்ளுடா அங்கிட்டு. மத்த ஊர்லாம் எங்க ஆளை காண? ஏண்டி பாவாட உண்டாட்டியே, கிளடு கட்டையெல்லாம் போற டூர்ல நீ என்னட்டி வர? நல்ல புதுசா கல்யாணம் மனவுக ஊட்டி கொடைக்கானல்னு குடுகுலுன்னு இருக்கிற இடமா பார்த்து போக வேண்டியதானே? இதுல ஏத்திட்டு வரேன் அவன் புருஷங்காரன். ஐயோ அருக்குமா, ஏன் ஆத்தா என்ன கேட்டாவட்ட? நான் ஒன்னும் கேட்கலடா. நீங்க புருஷனும் பொண்டாட்டியுமா தனியா போகலையா? இப்படி கிளவி ஏட்டையிலோட வந்திருக்கீங்களேன்னு கேட்டேன். வேற என்ன கேட்டேன்? பாரு ஆத்தா, போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் என் பொண்டாட்டி பக்கத்துல உட்கார்றது சரி, அவகிட்ட வாய கைய திறக்க கூடாதாமா சொல்லிவிட்டேன். ஐயோ, டிரைவருக்கு ஆளை போட்டுட்டு நம்ம பொண்டாட்டி பக்கம் உட்காந்துருக்கலாமோ? இவளுக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவாளுக போல் இருக்கே. வண்டி எடுடா, புழுக்கமா இருக்கு, காத்து வர மாட்டேங்குது. அதாவது மார்கழி மாச குளிரில் மப்ளரை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுது, இதுக்கு புழுக்கமா இருக்காம்ல? புழுக்கமா? பேசாம உட்காராத்தா, கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு. என்ன அன்னைக்கிலிக்கா காலையிலேயே மல்லிகைப்பூ மணக்குது, தலையெல்லாம் விரிக்குது, ஒரு டைப்பா வந்து உட்காந்துருக்கீல. என்ன புது வருஷம் ஒரேதா பொங்கிருச்சோ? அடி இவ ஒருத்தி என்னத்தையாவது சொல்லிட்டு கிடப்ப. மாமா சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தாங்க, அதுல ஒரு கண்ணி எடுத்து தலையில வச்சுக்கிட்டேன். வேற என்ன? ஆமா, சாமிக்கு வாங்கிட்டு வந்த பூ மாதிரி தெரியலையே, இந்த மாமிக்கு வாங்கிட்டு வந்த பூ மாதிரி தான் தெரியுது. ஏக்கா உண்மையை சொல்லு, நமக்குள்ள என்ன ஒரு விவஸ்தை கிட்டவக்கா? என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாது. நீ சொல்லுக்கா, மச்சான் வேற என்ன கொடுத்தாரு? ஆமா நான்
நாங்கெல்லாம் விவஸ்தை கெட்டவுக, இவங்க ரொம்ப விவஸ்தை உள்ளவுக. அதனாலதான் இப்படி ரகசியமா கேட்குறாங்க. ஆமா, அதெல்லாம் விடுங்க. கொடுக்கறது கொடுக்காதது, வாங்குறது வாங்காதது எல்லாம் வருஷம் புருஷன்கிட்ட இருந்து பொண்டாட்டியும், பொண்டாட்டிக்கிட்ட இருந்து புருஷனும் வாங்கிக்கிட்டே இருக்கிய, வச்சுக்கிட்டே இருக்கிய. இந்த வருஷத்துக்கான ரிசொல்யூஷன் என்ன? அதை யாரெல்லாம் என்ன எடுத்திருக்கிய சொல்லுங்க பாப்போம். வருஷம் அதெல்லாம் எடுக்க தாண்டி செய்யறோம். எடுக்கிறது பெருசு இல்ல, ஃபாலோ பண்றதுதானே பெருசு. அடி கிறுக்கு மாடுன்னு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றோம் பண்ணல, ஆனா ரிசொல்யூஷன்ங்கிறது எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அதெல்லாம் காலகாலமா எடுக்கணும்டி. இல்ல, வருஷம் அந்த ரசகுல்லாவை எடுக்கதான் செய்றிய. எடுத்து சொல்லும் போல என்னடி பாலப்பு பண்றிய? அத ஒண்ணும் இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு எடுத்துக்கிட்டு? அக்கா, அது ரசகுல்லா இல்லக்கா, ரெசொல்யூஷன். ஆமா, ரெசொல்யூஷன் தக்காளி ரசம்னு. எக்கா, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ விடு. உன் பாஷையில சொல்லணும்னா வருஷம் நம்ம எடுக்கிற உறுதிமொழி. இந்த வருஷம் நீ என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எதுல எல்லாம் வெற்றி அடையணும்னு உறுதிமொழி எடுக்கிற சொல்லுவாப்பா. நான் என்னத்தை எடுக்க போறேன்? எப்போதும் போல உடம்ப குறைக்கணும், பிட்டா வச்சுக்கிறேன்னு, நல்லா ஆரோக்கியமா இருக்கேன்னு, அதுதான். வேற என்ன? ஐயோ அன்னைக்கிலிக்கா, வருஷம் நீங்க இந்த டைலாக் சொல்லி சொல்லி எங்க காதெல்லாம் புளிச்சு போச்சு. வேற ஏதாவது புதுசா எடுங்க. வேற என்ன தம்பி எடுக்கிறது? என் உடம்பு இந்த குண்டா இருக்கிறது எனக்கு கவலையா இருக்கு. அதைத்தான் எப்படியாவது சரி பண்ணி இந்த பிபி எல்லாம் கொண்டுட்டு வரணும் பாக்குறேன் ஒரு லெவலுக்கு. நீ எப்ப பார்த்தாலும் வயசான கட்ட மாதிரி எதையாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே தாண்டி இருக்கும். ஏ வனசாகா, நீ என்ன எடுக்க போற சொல்லுவாப்பா. நான் இந்த வருஷம் 10 பவன் நகை எடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன்டி. அக்கா, 10 பவுனா? ஆமாட்டி மாடனே, எப்படியும் 10 பவுனாச்சு எடுத்துறணும்னு முடிவுல இருக்கான். அக்கோ, அவன் 10 கிராம் எடுக்கிறதுக்கே தடுமாறி போய் தெரியுறாங்க. பவுன் என்ன விலை விற்கிது தெரியும்ல? இப்ப போய் இவங்க 10 பவன் எடுக்கணுமாம்ல. ரொம்பத்தான் ஆசை உனக்கு. ஆண்டி எடுக்க கூடாது, அதெல்லாம் எடுத்துடலாண்டி வனசா. நீ சிறுக வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்சிரு. கண்டிப்பா 10 பவன் என்ன 20 பவன் கூட எடுப்ப. பவுன் விற்கிற விலைக்கு இப்பெல்லாம் இடம் பொருள்ல வாங்கி போறதெல்லாம் தெண்ட காசுடி. நகையில வாங்கி போட்டாத்தேன் வருஷத்துக்கு 20,000 30,000 கூட உள்ள செய்து. அப்ப அதுதானே பெருகும். நீ எடுத்து வை. பொம்பளை பிள்ளை இருக்குல்ல. பவுன் இங்க லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கான். ஏதோ 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் விற்கிறது மாதிரி எடுத்து வையான். எங்க அது எடுக்கிறத பாப்பமே. நீ ஏண்டி அக்காவை டிமோட்டிவேட் பண்ற? அவங்களே மோட்டிவேட் ஆகி நகை எடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத நெடுவாளி. அடி கிறுக்குன்னு மாடனு, நான் உள்ள சரியை தாண்டி சொல்றேன். அவளும் இப்பெல்லாம் எவ தங்கத்தை போட்டுக்கிட்டு திரியிறான்னு கேக்குற. எல்லாம் கழுத்துல இருந்து காலு வரைக்கும் கவரிங்கத்தான் மாட்டிக்கிட்டு தெரியுது. அதுல வர்ற டிசைனு தங்கத்துல கூட கிடைக்கல தெரியுமா? தங்கமா கவரிங்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும். பல வருஷம் ஆகும். சரி விடு, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருப்ப. ஒரு ஃப்ளோல போகையில அப்படித்தான். சரி, எல்லாத்தையும் கேக்குறியே, நீ என்ன மட்டும் செய்வ? உனக்கு என்ன எடுத்திருக்க? நான் இந்த வருஷம் மிகப்பெரிய ரெசல்யூஷன் ஒன்று எடுத்திருக்கேன்க்கா. அதை என்னன்னு கேட்டா நீங்க எல்லாம் ஆடி போயிருவிய, சும்மா அசந்து போயிருவிய. என்னடி, ஏதோ ஒரு ராக்கெட் தயாரிச்சு விட போறியா என்ன? ஆனாலும் உனக்கு இருக்கிற குசும்பு இருக்குவாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இனிமே நெதாம என் மாமியா புருஷன் புள்ள எல்லாத்துக்கும் என் கையாலேயே சோறாக்கி போடணும். என் மாமியாவுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். என்ன, எதுக்கு இப்ப எல்லாரும் இப்படி கக்க பக்கன்னு சிரிக்கிறிய? காமெடி ஒண்ணு நான் சொல்லலையே, உறுதிமொழி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, சொல்றதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமா? அக்காங்களாவது அதுங்களால முடியாத விஷயத்த ட்ரை பண்ணணும்னாது சொல்றாங்க. ஆனா நீ எப்போதுமே உன் லைஃப்ல நடக்காத விஷயத்தல்லடி சொல்ற. ஏன் நடக்காது? என் மாமியா திடீர்னு மண்டையை போட்டுட்டா நான் தானே சோறாக்கணும், குழம்பு வைக்கணும், எல்லாம் பண்ணணும். அதுக்கு தான் முன்னெச்சரிக்கையா இந்த வருஷத்துல இருந்து எல்லாத்தையும் ப்ரீ பிளானா பண்ணலான் இருக்கேன். ஆண்டி பாவத்தை, நல்லா இருக்கிற மனசு இப்படி மண்டையை போட வைக்கிற? அதுவும் 4 கிழமையே. ஆட போக்காங்கிட்டு நெருப்புன்னு சொன்னா சுடவா செய்யும். அத்தை கிழவி அந்த காலத்திலேயே கேப்பம்புள்ளும் கம்பம்புள்ளுமா துண்டு சும்மா உடம்ப கிண்ணுன்னு வச்சிருக்கு. இப்ப மாதிரியா பீஸாவும் பர்கரும் ஸ்ப்ரிங் ரோலுமா துண்டு. நான் தான் சாவாரிச்சத்தை கிறுக்கு மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்னைய வேணும்னா குழி தோண்டி பதைக்கிங்க, அது ஆயுசுக்கு நல்லா தக்கா இருக்கும். வந்ததுல இருந்து என்னத்தையாவது அவசகுணமா சொல்லிக்கிட்டு இரு. வருஷம் பிறந்து நல்ல வார்த்தையே வராதடி உன் வாயில. சரி, எல்லாரும் சொன்னதெல்லாம் இருக்கட்டும். மாடனு, உங்களோட உறுதிமொழி என்னன்னு நீங்க சொல்லவே இல்லையே. தங்களின் கருத்து? எனக்கெல்லாம் ஒன்னும் இல்லடி. அப்படியே பூசி மொழுகாத. எல்லாரும் சொன்னோம்ல, உனக்கு என்னன்னு சொல்லு. சொன்னா செய்யணும்ல, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு? நீ என்ன மைக் செட்டு போட்டு தண்டோரா கூட்டியா சொல்ல போற? நம்மளுக்குள்ளத நடி சொல்ல போற. என்ன விஷயம்னு சொல்லு, நாங்களும் அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்ல. ஒன்னும் இல்ல, அது என்ன மாடனு, எல்லாரும் சொன்னோம்ல, நீனும் சொல்லும்டி.
இல்லக்கா, அந்த ஆளு என்ன அசிங்கப்படுத்தி இந்த ஊர் ஆளுங்க முன்னாடி என்ன தலை குனிஞ்சு கூனி குறுகி எங்க அத்தை நிக்கிறது மாதிரி பண்ணனான்ல, அவன் முன்னாடி தலை நிமிர்ந்து நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டணும்க்கா. அது இந்த வருஷமே நடக்கணும். அதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும்க்கா. என் கையில 10 காசு இருந்து யாரோட உதவியும் இல்லாம என் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கணும். எங்க அத்தையோட தேவை எல்லாத்தையும் நான் பூர்த்தி செய்யணும். அது மட்டும்தான்க்கா என்னோட ரெசல்யூஷன், வேற ஒன்றும் இல்லை. உன் வாழ்க்கையில நீ நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் மாடனு. தைரியமா இரு, நாங்க இருக்கோம். ஆமாடி மாடனு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வருவோம். நீனும் ஆசைப்பட்டது மாதிரி ஒசந்து நிற்ப மாடனு. அதை நாங்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்க்கணும். கவலைய விடு மாடனு. 2026ல் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று உனக்கு, இன்னொன்று உன் புருஷனுக்கு. கான்ஃபிடென்ட்டா இருப்போம், வெற்றி நிச்சயம்.